சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வர்றது ஒரு சூப்பரான முடிவு தான். கண்டிப்பாக இப்படி ஒரு 4 வருஷம் கேரண்டி இருக்கும் அவங்களுக்கு. கேப்டன்சி கிடைக்குதோ கிடைக்கலையோ, கேப்டன்சி இல்லாமல் வரதுக்கு நான் ஓகேன்னு அவர் சொன்னாலும் பரவாயில்ல, இல்லைனா நான் வந்தால் கேப்டன்சியோடு தான் வருவேன் அப்படின்னு ஹார்திக் பாண்டியா மாதிரி அன்னைக்கு ஜிடிலேருந்து எம்ஐக்கு போனப்போ இவர் ஏதாவது பண்ணார்னா சொல்ல முடியாது. அப்போ ருத்துராஜுக்கு என்ன நடக்கும், அதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குல்ல. இப்போ இதில் என்ன நம்ம முக்கியமாக ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா, எதுக்கு முதல்ல சஞ்சு சாம்சன் அங்கேருந்து வெளியே வரணும்? உங்களுக்கு சஞ்சு சாம்சன் தேவைப்படுது, ஓகே சிஎஸ்கே, பட் அவர் ஏன் ஆர்ஆர் விட்டு வெளியே வரணும், அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க அப்படின்னா இதுதான் காரணம். ஆர்ஆர் அணியை பொறுத்த வரைக்கும் இந்த ரியான் பராக்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ரொம்ப நாளாக அந்த ஃப்ரான்ச்சைஸியை வந்து நம்பிக்கை வச்சு அவரை வாங்கிக்கிட்டு ரீட்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்குது. இந்த சீசன் தான் ஓரளவுக்கு அதுக்கான ஒரு கொஞ்சமாவது அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா அவர் விளையாடி இருக்கார். பட் ஆனால் அதுக்கு வந்து தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, சஞ்சு சாம்சனை விட கேப்டனா ரியான் பராக் ஆக்கணும்னு ஆர்ஆருடைய மேனேஜ்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கிறதாக சொல்லப்படுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உறவு. நம்ம ரியான் பராகுடைய சொந்தக்கார பயவுல தான் அங்கே இருக்கிறாப்புல முக்கியமான பொசிஷனில் அப்படிங்கும்போது, அதனால தான் ரியான் பராக் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃப்ரான்ச்சைஸி தள்ளிக்கிட்டே இருக்கு உள்ள அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஓனரே ஐயாவே சொல்லிட்டாரா அப்படின்ற மாதிரி ஓனர் இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரே வந்துட்டு இப்படி ரியான் பராக சொந்தக்காரராக இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்றதான் இப்போ சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகவும், இதுதான் போன சீசன்லேயே வந்து ரியான் பராக்கு கேப்டன்சி கொடுத்துட்டே இருந்தது. அதாவது ஜாஸ் பட்லரு ஒருத்தர் இருக்கிறார், அவரை விட்டுவிட்டுவீங்க எதுக்குங்க வந்துட்டு இந்த சஞ்சு சாம்சன் இருக்கிற கேப்டன்சியை அவருக்கு அடிபட்டு இருக்கிற டைமில் ரியான் பராக்ட கொடுக்குறாங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு பல பேர் யோசிச்சாங்க. அதுக்கு காரணம் இதுதான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் ரியான் பராகுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கும்போது நான் எதுக்குடா இந்த டீமில் இருக்கணும், ஏன்னா விடுங்கடா அப்படின்னு சொல்லி 2018 அந்த 2 வருஷம் பேனுக்கு அப்புறமா உள்ளே வந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமில் அன்னைக்கு இணைஞ்சவர் இன்னைக்கு அந்த டீமை விட்டு வெளியே வரணும் ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் இதுவாக மட்டும்தான் இருக்கணும், கேப்டன்சி தனக்கு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது. அப்போ தான் நம்ம இந்த வீடியோடைய ஆரம்பத்தில் பேசின விஷயத்துக்கு திரும்ப வரோம். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், கேப்டன்சி தான் சிஎஸ்கேல ருத்துராஜ் கெய்க்வாட் இருக்கிறத பிடுங்கி இவங்க சஞ்சு சாம்சன் கொடுக்க போகிறாங்கன்னா ருத்துராஜ் கெய்க்வாடியே அதுக்குள்ளே இருக்கணும். எப்பா ஃபிலிமிங் நீ எனக்கு என்ன சொன்ன, நல்லா பார்த்துப்பேன், நான் வந்து உன்னைய வந்து சோறு தண்ணிலாம் போட்டு வளர்த்துப்பேன்டா தம்பி, வாடா என் கூட ஏறா, பல வருஷம் என் கூட ட்ராவல் பண்ணடான்னு சொன்னியா இல்லையா, நீ இன்னைக்கு என்ன நீ சஞ்சு சாம்சன் என்னை வத்தி விடுற அப்படின்னு ருத்துராஜ் கெய்க்வாட் யோசிச்சார்னா என்ன ஆகும்? ருத்துராஜ் கெய்க்வாட் கேப்டன்சி எல்லாம் இல்லை, எனக்கு அதெல்லாம் ஒரு பொறுப்பே இல்லைங்க, இருக்குங்க அந்த பொறுப்பு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ஒரே பொறுப்பு டீமுக்கு அடிச்சு கொடுக்கணும், அவ்வளோதான், நீங்கள் எதை வேணா வச்சுக்கணும்னு சொல்லிடுவாரோ அப்படி சொன்னால் ரைட். தன்னை ஒரு கேப்டன்சி மெட்டீரியலாக அவரே பார்க்கல அப்படின்னா இதெல்லாம் சுமூகமாக போயிடும். இல்லை சஞ்சு சாம்சன் தனக்கு கேப்டன்சியே வேணான்னு அங்கே இருக்கிற கேப்டன்சி பிரச்சனையை விட்டு திரும்பவும் இங்கேயும் கேப்டனாக இல்லாமல் வந்து இருப்பாரா, அது ஒரு கேள்வி. ஸோ இப்போ கேப்டன்சியை சுற்றி தான் எல்லாமே இருக்குது. சஞ்சு சாம்சன் அங்கேருந்து இங்கே வரணும், ஆனால் அவருக்கு கேப்டன்சி கொடுப்பாங்களா இல்லையா, ருத்ராஜ் கூட என்ன ஆவார், இந்த கேள்விகளுக்கு சிஎஸ்கே என்ன பதில் வச்சிருக்கு? ராஜஸ்தான் ராயல்ஸ்குள்ள உண்மையாவே ஒரு சர்ச்சை இருக்குதா? இந்த மாதிரி ரியான் பராக் கேப்டன்சி கொடுக்குறனால முதல்ல சஞ்சு சாம்சன் கோமா தான் இருக்கிறாரா, இல்லை வந்து அவர் ஒரு ரோஹித் சர்மா மாதிரி என்னங்க ஹார்திக் தாங்க பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி அந்த டீம்லேயே ஒட்டிக்கிட்டு இருக்கிறாரோ அதே மாதிரி இவரும் அந்த ஒரு பிரச்சனையெல்லாம் இல்லாமல் எனக்கு இன்ஜுரியே நாளைக்கு சரியாயிட்டாலும் கூட அடுத்த சீசனில் இவங்க ரியான் பராக் வந்துட்டு ஃபுல் டைம் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணால் கூட நான் தயார் தான்னு ஒதுங்கி அங்கேயே இருப்பாரா, இல்லை கிளம்பி இந்த பக்கம் வந்துடுவாரா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இது 2 ஃப்ரான்ச்சைஸிலையுமே இருக்கக்கூடிய இந்த கேப்டன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இந்த மேட்டர்ஸ் எல்லாமே எப்படி போக போகுதுங்கிறது நாள் நெருங்க தான் நமக்கு தெரிய வரும். ருத்ராஜ் கெய்க்வாடா சஞ்சு சாம்சனா யார் இந்த டீமில் கேப்டன்? ஆனால் சிஎஸ்கே நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட கேப்டன் ஆக்குதோ இல்லையோ சஞ்சு சாம்சனை வாங்குறதுல கண்ணா இருக்காங்க அப்படின்றதுல மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சஞ்சு சாம்சன் எப்படியாவது வாங்கிக்கணும்னு இருக்காங்க, ரெடியாக இருக்காங்க. சஞ்சு சாம்சன் முடிவு அவர் கையில் தான் இருக்குது, என்ன பண்ண போறாருன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? சிஎஸ்கேவுடைய கேப்டனாக சஞ்சு சாம்சன் வரணுமா, இல்லை ஒரு ஜஸ்ட் பிளேயராக வந்தால் மட்டும் போதுங்க, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் விளையாடி கொடுக்க சொல்லுங்கள், அதுக்குள்ளே எங்கள் கோர் டீமை ரெடி பண்ணி உர்வில் பட்டேல், டெவால் பிரவிஸ், அது இதுன்னு ஆயுஷ் மாத்திரன்னு போட்டு அடிச்சு நாங்கள் எங்கேயோ வந்துருவோங்க, அந்த 4 வருஷம் சஞ்சு சாம்சன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் போதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுத்துங்க. ஓகே பாய்.